பீஷ்மர் தியாகத்தாலும் வீரத்தாலும் நிறைந்தவன். ஆனால் விதி அவனுக்காக வேறு கதை எழுதிக் கொண்டிருந்தது. காசி நாட்டில் சுயம்வரம் நடைபெற்றது. 3 அரசகுமாரிகள், அம்பா, அம்பிகை, அம்பாலிகை. ஹஸ்தினாபுர மன்னனுக்காக பீஷ்மர் அங்கே சென்றார். அவனின் வருகையால் அரண்மனை அதிர்ந்தது. அவனின் வில் ஓசை வானத்தையே நடுங்கச் செய்தது. இவர்கள் ஹஸ்தினாபுரம் செல்ல வேண்டும் எனக் கூறி மூவரையும் ஏற்றிக்கொண்டு சென்றான். ஆனால் அம்பாவின் இதயம் வேறு இடத்தில் இருந்தது. அவள் சால்வ மன்னனை காதலித்திருந்தாள். அதை அறிந்த பீஷ்மர் அவளை விடுவித்தார். ஆனால் சால்வன் அவளை ஏற்க மறுத்தான். அவள் அவமதிக்கப்பட்டாள். அவளின் குரல் பீஷ்மனை நோக்கி சாபமாக மாறியது. பீஷ்மா, என் அவமானத்திற்காக நீ போர்க்களத்தில் உன் உயிர் வரை துன்பம் அனுபவிப்பாய். அவளின் சாபம் வானத்தையே அதிர வைத்தது. தேவர்கள் பார்த்தனர். வீரனும் விதியும் மோதிய தருணம் அது. அந்த சாபம் பின்னர் பீஷ்மரின் படுக்கையின் நாளில் நிறைவேறியது. மகாபாரதம் தொடர்கிறது.